எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வீட்டிலும் கோவில்களிலும் செய்யக்கூடாதவைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும். சரி, வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள், வேறு ஏதாவது பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம். கடவுளை வணங்கும் போதும் சரி, கோவிலுக்கு போகும்போதும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம அறியாமலேயே சில சின்ன சின்ன தவறுகளை நம்ம செய்கிறோம். அதனால்தான் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும், என்ன கோரிக்கையை வச்சாலும் கடவுள்கிட்ட அது சில சமயம் நிறைவேற மாட்டேங்குது. நான் நல்லா தான் வேண்டிக்கிறேன், ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு நிறைவேறவே இல்லை அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அது நம்மளுக்கே ஒரு அனுபவமாக கூட இருக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தடைப்படுறது என்னென்ன, எதனால் நான் அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போது இங்கே பார்க்கலாம். ஒவ்வொரு ஆலயத்துலேயும் தீபம் ஏற்றுவதற்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த இடத்துல மட்டும் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போட்டே இருப்பாங்க, போர்டே போட்டிருக்கோம். அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தீபம் ஏற்றணும். சிலைகளுக்கு அருகிலேயே நம்ம தீபம் ஏற்றக்கூடாது. சுவாமிகளை தொடாமல் பூஜை செய்யவும். சில பேரில் மேலேருந்து சுவாமி அப்படியே சிரசிலேருந்து பாதம் வரைக்கும் தொட்டு பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கடவுளை நாம் தொடக்கூடாது. பூஜை செய்த பொருட்களை பூஜை செய்யாதவற்றுடன் சேர்த்து வைக்கக்கூடாது. திங்கட்கிழமைகளில் பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரிகளை எந்த காரணத்தை கொண்டும் கையால் நம்ம தொட்டு எடுக்கக்கூடாது. அதே போல் வீட்டில் கோலம் போடாமலோ விளக்கு ஏற்றாமலோ எந்த ஒரு ஆலயத்துக்கும் செல்லக்கூடாது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது அதில் உள்ள எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அப்படி கையால் நம்ம தொட்டோம் அப்படின்னா அதை நம்ம தலையில் தடவக்கூடாது. பக்கத்தில் ஒரு சின்னதாக துணி வச்சுட்டு கையை அதில் நம்ம தொடச்சிக்கிறது மிகவும் சிறப்பு. சில பேர் நல்லெண்ணெய் தானே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் டக்குன்னு கையில் வச்சு தொடச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சுவாமி படங்களில் பூக்கள் காஞ்செடுத்து அப்படின்னா உடனே நம்ம அதை அப்புறப்படுத்த வேண்டும். அந்த காய்ந்த பூக்களை எடுத்து போட்டுட்டு புதுசாக பூக்கள் இருந்தால் வைக்கலாம், இல்லைனா நம்ம சுவாமி படத்தை சும்மாவே கூட விட்டுடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதே மாதிரி விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது லட்சுமி தேவியும் நம்ம கூட வருவதாக ஐதீகம். அதனால் கோவிலில் திரும்புவதற்கு முன்னர் அங்கு அமரக்கூடாது. விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நேராக உட்காரக்கூடாது, வீட்டுக்கு தான் வரணும். ஏன்னா லட்சுமி தேவி உங்கள் கூடையே வருவாங்க. வேறு யார் வீட்டுக்கும் அதே மாதிரி போகக்கூடாது. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலுமே, ஒரு சின்ன திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு நீங்கள் நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போகணும். நீங்கள் எந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ, வாடகை வீடோ இல்லை என்ன வீடோ, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். அப்போ தான் தெய்வங்கள் நம்ம கூடவே பின்தொடர்ந்து வருவதாக ஐதீகம், சாஸ்திரமும் அதுதான் சொல்கிறது. நீங்கள் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கோவிலே சித்த நேரம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு வருவோம் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. லட்சுமி தேவி கூடையே வருவாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஸ்வஸ்திக்கு, ஸ்ரீ சக்கரம், ஓம் என்ற திரிசூலம் சின்னங்கள் வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளேயோ அல்லது நேர் எதிரேயோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பாகவும் இருக்கும், அதிர்ஷ்டத்திற்கும் உதவும். வெளியே செல்லும்போது சட்டை பையில் எடுத்து செல்வதன் மூலமும் நாம் செல்லும் அனைத்து நல்ல விஷயங்களும் வெற்றியோடு முடியும். வாசலுக்கு நேர் எதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைக்கலாம். அவ்வாறு வைக்கும்போது வீட்டில் செல்வ வளம், வெற்றி, தனலாபம் போன்றவை அதிகமாக இருக்கும். அபிஷேக ஆராதனைகளும் ஹோமங்களும் உயர்வை தருவதாக பரிகாரம் செய்து கொள்ளலாம். நேரத்தில் பரிகாரம் சம்பந்தப்பட்ட நபர் வீட்டில் உறங்கக்கூடாது. பரிகாரம் செய்யும் நேரத்தில் பரிகாரம் சம்பந்தப்பட்ட நபர் வீட்டில் உறங்கக்கூடாது. பூஜை செய்து கொண்டிருக்கும் சமயம் யாராவது பிரசாதம் கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டு பூஜை முடிந்த பின்னர் தான் உண்ண வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.